ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சரினுடைய சிவி லிஸ்ட் தொடர்பாக வெளியாகக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு. அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். நிறைய தேர்வர்கள் நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி என்ன, எஸ்ஜிடியினுடைய சிவி லிஸ்ட் வந்து காட்டுங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கேட்குறீங்க. இப்போது ஃபைனல் ஆன்சர் கீ மற்றும் ரிசல்ட் வெளியானதை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு சிவி லிஸ்ட்டுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப ஆவலாக யாருக்கெல்லாம் சிவியில் பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி சிவி லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ வந்து ஷோ பண்ணுறேன். முதல்ல பாருங்கள், சரிங்களா? சிவி லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அனக்ஷர் 1 and 2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அனக்ஷர் 2 பற்றி பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சிவி லிஸ்ட்டு, சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இது வந்து பிடிபிஆர்டியினோடது. எஸ்டிடிக்கும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். டேட் இருக்கும், அதே மாதிரி சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்கும். ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் தி கேண்டிடேட் பாருங்கள், நேம் ஆஃப் தி கேண்டிடேட், டேட் ஆஃப் பர்த் இங்கே இருக்கும் பாருங்கள், ஜெண்டர் இங்கே இருக்கும், அதே மாதிரி என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறது இங்கே இருக்கும், பிஹெச்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இங்கே இருக்கும். அதே மாதிரி பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தால் என்ன, அதாவது என்ன சொல்ல வரேன்னா டிசபிலிட்டி பர்சனாக நீங்கள் அப்படிங்கிறது, அப்படி இருந்தீங்கன்னா என்ன டிசபிலிட்டி அப்படிங்கிறது. அதே மாதிரி டிஎன் டெட்டு பேப்பர் 2ல் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, ஆப்ஷனல் லாங்குவேஜ் டெட் 2ல் என்ன எடுத்தீங்க, அதே மாதிரி ஆப்டிமல் சப்ஜெக்ட் இன் டெட் 2ல் என்ன ஆப்டிமல் சப்ஜெக்ட்டு, ஃபஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் எக்ஸாமில் தமிழ் தான் இதை எழுதியிருக்கீங்களா, அதே மாதிரி வெயிட்டேஜ் உங்களுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க. 2013 இருந்தால் 5 மார்க் தருவாங்க, 12 இருந்தால் 5.5 மார்க்கு, 17 இருந்தால் 3 மார்க்கு, 2022 இருந்தால் என்ன சொல்கிறது 0.5 மார்க் கொடுப்பாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி டோட்டல் மார்க் எவ்வளோ வருது, கம்யூனல் டேர்ன் எவ்வளோ வருது, அதே மாதிரி எந்த வேக்கன்சி அடிப்படையில் உங்களுக்கு நியமனம் பண்ணுறாங்க, ஷார்ட் ஃபால் வேக்கன்சியா அல்லது பேக்லாக் வேக்கன்சியா அல்லது கரண்ட் வேக்கன்சியா அப்படிங்கிறது இங்கே சொல்லிடுவாங்க. ஸோ இது கரண்ட் வேக்கன்சி, பேக்லாக் வேக்கன்சி, ஷார்ட் ஃபால் வேக்கன்சிலாம் வந்ததுன்னா அது தனியாக சிவி வரும். ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எல்லாரோட நேமும் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 பக்கத்துக்கு இருக்கும் செலக்ட் ஆனவங்களோட நேமு. இவங்க எல்லாமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தயாராக இருக்கக்கூடியவங்க. இதில் ஏதாவது டவுட்னா கேளுங்க. நீங்கள் மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மாடல், அதுக்காக தான் உங்களுக்கு இதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் இதுமாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி.